ஹாய், ஐயப்ப சாமிக்கு விரத சாப்பாடு சமைக்கலாமா? சூடு பண்ணி வச்சுருக்கேன். நேற்று வாங்கிட்டு வந்தது அப்படியே ஆற போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இறக்கட்டணும். இல்லை ப்ரொவிஷன் இருக்குது ரெண்டுத்துலேயும். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்ட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாமா? இது தக்காளி பாருங்கள், நல்லா இருக்குல்ல, ஊட்டி ஆப்பிள் மாதிரி பெருசு பெருசு ஆப்பிள் கணக்காக நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேறு இருக்குது. இந்த ஷெல்ஃபெல்லாம் அப்படியே கச்சாமுச்சான்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணோம், பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. டஸ்ட்டு தான் இருந்தது. ஸோ ஸ்க்ரீன் போடணும், அறந்துடுச்சு ஸ்க்ரீன், அது போடணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கு பதில் சுண்டல் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குழந்தைக்கு பசி தர மாட்டோம், தலைவலி வந்துடும். அதனால் டீ கொடுத்துட்டு மத்தியானம் ஷிஃப்ட்டு தான். சாய் கிளம்புவாங்க. 1:30 கிளம்புனால ஒரு 12 o'clock தான் லன்ச் பண்ணிடலான்ட்டு. இப்போ சுண்டல் மட்டும் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சுண்டலை சாமிக்கு பறிச்சிட்டு இப்போ சமைச்சாங்க. இங்கே ஆப்போசிட்லேயே வெஜ் ஹோட்டல் இருக்கா, குறிஞ்சி ஹோட்டல்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு 7 o'clockலாம் சாமி பாட்டு, நிறைய சிவன் பாட்டு, எல்லா பாட்டும் நான் என்ன மியூசிக் லிஸ்ட்டில் இருக்கோ அதெல்லாம் அங்கே பாடிக்கிட்டே இருப்போம். சாய் கிண்டில் பண்ணிகிட்டு இருப்பான், என்னம்மா நீ தான் போட்டு விட்டியா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே சினி சாங்ஸ் தான் போகும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கூட பாருங்கன்னா செம்மையாக இருக்குல்ல அந்த பாட்டு. நல்லாயிருக்கும். அப்படியே சமைச்சிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே அந்த பாட்டை கேட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில். பட் நைட்டு இல்லை, மார்னிங் ஆஃப்டர்நூன் மட்டும்தான் லன்ச் இருக்குது ஓப்பனு. நைட்டு லீவு கிடையாது. ஸோ அதனால் நைட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பாருங்கள், அம்மன்ச்சி இருக்காங்க பாருங்கள். எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா திருப்பியும் நல்லா வாஷ் பண்ணணும். சாங் நல்லாயிருக்கு. கேஸ் தேடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா எதிர்க்க வண்டி வந்திருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வேனில் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க கால் பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 to 150 அளவுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற கேஸ் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் போட்டது. ஸோ அந்தளவுக்கு இங்கே இல்லைல்ல, அடிக்கடி அங்கே சென்னை வந்துடுறான்ல சாய், ஒரு 10 days ஒன்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் அவ்வளோவா செலவாகலை. கிட்டத்தட்ட ஒரு 5 months வந்திருக்கு.
ஸோ டக்குன்னு தீர்ந்துட்டா கூட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, உடனே வச்சு அதை பார்த்து இது பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஒரு 1/2 அன் ஹவரில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ கேஸ் பிரச்சனை கூட இங்கே கிடையாது எனக்கு. ஸோ இந்த ரசம் பார்த்திங்கன்னா நான் பொடி அரைச்சி வச்சுருந்தேன்னு முன்ன கூட வீடியோ போட்டிருப்பேன். நிறைய கருவேப்பிலை இருக்குதுன்ட்டு கருவேப்பிலை புதினா பொடிலாம் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதில் அந்த கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா சூப்பராக அந்த ரசப்பொடியெலாம் அரைச்சி வச்சுருந்ததே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு இருக்கும், 7 மாதமே இருக்கும். அவ்வளோ நல்லா கெடாமல் நல்லா இருந்தது. ஸோ அதுலேயே வந்து ரசத்தை நல்லா தக்காளி பிழிஞ்சு போட்டு ரசம் வச்சுட்டேன். ஸோ மெனு பார்த்திங்கன்னா வடித்த சாதம், தக்காளி தொக்கு அப்படியே குக்கரில் தாளித்து விட்டு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இறக்குனது, நல்லா கருவேப்பிலை ரசம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசு. அப்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்ட வேண்டாம், ஆனால் லஞ்சு சாப்பிட்டு போகிறனால நைட்டு 10 o'clock வந்ததுக்கப்புறமா டிஃபன் எதனா பார்த்துப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ராணிப்பேட்டிலேருந்து vlogs உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.